அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா, முடி உதிர்வதை தவிர்ப்பது எப்படி, அதை பற்றியும், அதுக்கப்புறம் முடியோட அடர்த்தி எப்படி அதிகரிக்க சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முடி உதிர்வு என்பது என்ன ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த முடி உதிர்வு பார்த்தீங்கன்னா அதோட ரூட், அதாவது நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா முடிக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்லேருந்து அது வெளியேறும்போது என்னென்னா அங்கே போர்ஸ் வந்து உருவாகுது. போர்ஸ்னால் துளைகள். இந்த போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உருவாகும் போது பார்த்தீங்கன்னா அந்த துளைகளில் வந்து என்னென்னா மூடிடுது. ஓகேங்களா? இந்த போர்ஸ் வந்து என்னென்னா இந்த மூடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழுக்க மாதிரி நமக்கு விழுகுது. இந்த முடி உதிர்வை நம்ம எப்படிலாம் எதனால இந்த முடி உதிர்வு ஆகுது சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுடைய ஜெனட்டிக் கண்டிஷனாக இருக்கலாம். நம்மளுடைய அப்பாவாக்கு முடி உதிர்வு இருந்துச்சுன்னா நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், ஓகேங்களா, நம்ம அளவு அதிகமான நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணாலோ, இல்லை நம்ம எண்ணெய் தேய்க்காமல் நம்ம வெளியே போனாலோ, அல்லது நம்ம வெயில் அதிகமாக நடந்தாலோ, நம்ம உடல் உஷ்ணத்தினால நமக்கு முடி உதிர்வு அதிகமாகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ஓகேவா இம்பேலன்ஸாக இருக்கும்போது முடி உதிர்வு அதிகரிக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகளாக இருக்குது. ஓகேங்களா? முடி சரியாக மெயின்டைன் பண்ணால் கூட இந்த முடி உதிர்வு அதிகரிக்கும். சத்தான உணவு எடுத்துனா கூட இந்த முடி உதிர்வு அதிகரிக்கும். ஓகே, இந்த முடி உதிர்வை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பொதுவாக கற்றாழை, ஓகேங்களா, கற்றாழை எடுத்து அதோட அந்த சாறு எடுத்து அதை நம்ம முடிவுக்கு வந்து தடவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவு வந்து முடியோட அடர்த்தி அதிகரிக்கும். சரிங்களா? முடியில் பார்த்தீங்கன்னா கெரோட்டின்ற பொருள் இருக்குது. ஓகேங்களா? அந்த கெரோட்டின் தான் நமக்கு ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? அந்த ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியோட அடர்த்தி வந்து அதிகரிக்க உதவுது. இந்த முடியோட அடர்த்தி கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை. அப்போ நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்காக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மில்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் சாறு, ஓகேங்களா, இந்த நெல்லிக்காய் சாறு வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலம் நமக்கு முடிவை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் இரும்புச்சத்து அதிகமாக நிறைந்த முருங்கைக்கீரை, ஓகேங்களா, முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு முடிக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலையை பார்த்தீங்கன்னா சுடுநீரில் போட்டு அந்த சுடுநீரில் வந்து நம்ம குளிச்சுட்டு வர நமக்கு அந்த முடி உதிர்வை தவிர்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மன அழுத்தங்கள், மன பாரங்கள் இதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அதனால என்னன்னா உங்களுக்கு முடி உதிர்வு வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மனக்கவலை மனபாரத்துலேருந்து நீங்கள் வெளிப்பட்டால் உங்களுக்கு அந்த முடி உதிர்வு இல்லாமல் ஆகும். சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது, வேலைக்கு செய்யும்போது, அப்புறம் நீங்கள் குளிச்சதுக்கு முன்னாலேயும், ஓகேவா, குளிச்சதுக்கு முன்னால் வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடல் சூடும் தனியும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வும் உங்களுக்கு கம்மியாகும். அதே போல் நீங்கள் வெளியே நடக்கும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் நடக்கும்போது உங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. அதே போல் முடி வெடிப்பு, ஓகேங்களா, இந்த முடியோட வெடிப்பு இருக்கும். அந்த முடியோட வெடிப்புலேருந்து நீங்கள் மீறலாம். முடியும் நல்லா ஷைனிங் கிடைக்கும். முடியோட அடர்த்தியும் நார்மலாக மெயின்டெனன்ஸ் ஆகும். சரிங்களா? இது இல்லாமல் செம்பருத்தி எடுத்து அதை நம்ம தேங்காயில் காய்ச்சி அதையும் நம்ம போட்டு வர உங்களுக்கு சீயக்காய், ஓகேங்களா, சீயக்காய் காயை நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் போட்டு வர உங்களுக்கு முடியோட ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். அது இல்லாமல் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் தலை தேய்க்கும் போது முடியோட ஸ்டிஃப்னஸ் அதிகரிக்கும். அதே போல் முடி உதிர்வை கம்மி பண்ணும். இது பொடுகுன்ற பிரச்சனையை கூட உங்களுக்கு சரி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.